தமிழ்நாடு சட்டமன்றத்துல திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைய கட்டவே கூடாதுங்க அப்படின்றத எதிர்த்து ஒரு தனி தீர்மானத்தை சட்டமன்றத்துல கொண்டு வந்தாரு. அந்த தீர்மானத்துக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சு அந்த தீர்மானம் ஒரு மனதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல கொண்டு வரப்படுறது இதுதான் முதல் முறையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தப்ப இதே தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தப்பவும் இதே மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதே தீர்மானம் வெற்றி அடையவும் செஞ்சிருக்கு. அதே மாதிரி திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தப்பவும் மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒரு மனதாக அந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதே மாதிரி தீர்மானங்கள் தொடர்ந்து கொண்டு வரப்படுறதும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுறதும் தொடர்ந்து நடந்துட்டு வந்திருக்கு. அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிறதுனால அவர் பங்குக்கு மேகதாது அணைக்கு எதிராக ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. அந்த தீர்மானத்துக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அந்த தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தனி தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறதன் மூலமாக கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுற முடிவிலிருந்து பின்வாங்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே பின்வாங்க போகிறதில்லை. ஏன்னா அது அவங்களோட பெட் ப்ராஜெக்ட். அதனால் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டாமல் இருக்கிறதுக்கு மத்திய அரசு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அந்த எல்லா நடவடிக்கைகளையும் மோடி தலைமையிலான மத்திய அரசு கண்டிப்பாக எடுக்கணும்.